எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். ஒரு யோகி அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை, ஒரு குரு அப்படின்னு சொல்கிற வார்த்தை, சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் அப்படின்னு பல்வேறுபட்ட வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வார்த்தையாக தாண்டி ஒரு தியானத்தில் பெரும் அனுபவம் பெற்றால் மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும். நிறைய பேர் சிறு சிறு அனுபவங்களை பெற்றுட்டு சித்தர்கள் என்று பெயரிட்டுக்கிறாங்க. பெரிய பெரிய அவங்க பேருக்கு பின்னாடி நிறைய வார்த்தைகள் அவங்க போட்டிருக்கிறாங்க. நிறைய வடிவங்கள், அவங்க நடத்துகிற ஆசிரமங்கள், அவங்க நடத்துகிற ஆன்மீக சம்பந்தமான பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய யோகிகள், பெரிய ரிஷிகள் அடைந்த அனுபவத்தை அவங்க ஆசிரமங்களுக்கு பேராக வைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற தியானத்துக்கு அதை பேராக வைக்கிறாங்க. அடிப்படையாக அனுபவம் என்பது வேற. அனுபவம் பெறாமலே அனுபவம் பெறத்துக்கு அந்த தூண்டுதலில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை பார்த்துட்றாங்க. இது அவங்களால அறியாமல் அவங்க செய்கிற தவறு. அவங்களுக்கு மக்கள் ஈர்க்கப்பட்டு மக்கள் வர்றாங்க, மக்கள் அதை விரும்புகிறாங்க, மக்கள் அதை லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ பெரிய ஒரு யோகி, பெரிய குருநாதர் என்று அங்கீகரிக்கலாம் முடியாது. 1 கோடி பேர் ஒருவரை ஃபாலோ பண்ணுறாருங்கிறதுக்காக அவரை பெரிய குருநாதர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு எத்தனையோ பெரிய அனுபவத்தை பெற்றவங்க, பெரிய ஞானிகள் என்று சொல்லப்பட்டவங்க, ஒரு மனிதர் கூட ஃபாலோவர் இல்லாமல் எத்தனையோ மரத்தடிகளில், எத்தனையோ குகைகளில், எத்தனையோ மலைகளில் பெரும் காரியத்தை உட்கார்ந்த இடத்துலேருந்து சாதிச்சுட்டு அவங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு, அவங்க வந்த வேலை முடிச்சுட்டு களைச்சிட்டு, உடலையும் களைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய அனுபவம் இருக்குது. ஆனால் இதை புரிஞ்சுக்கணும். எம்மளுடைய அனுபவத்தில் ஒரு செயலை உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், வெள்ளையங்கிரிக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இந்த பட்டீஸ்வரன் ஈஸ்வரர் அப்படின்னு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நால்வர்களால் பாடல் பெற்றது. இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய அனுபவத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. அப்போ அந்த கோவிலுக்கு இந்தியா முழுக்க கூட போயிருப்பீங்க. அந்த கோவிலுக்குள்ள ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன வரலாறு சொல்லுவாங்கன்னா, நால்வர்கள் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு இருக்கும். இல்லை நக்கீரர், அருணகிரிநாதர் இந்த மாதிரி பாடல் பெற்ற தலம். 63 நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலம். இந்த மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரனே நேரடியாக வந்த தலம், முருகனுடைய பெரிய செயலுக்குரிய இருக்கிற தலம், கணபதியோடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இருக்கிற செயல், பல சித்தர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு அவர்களே ஜீவ சமாதியாக, மகா சமாதியாக, இல்லை பேர் ஒளியாக சில கோவில்களில் இருக்கிறதாக சில புகைப்படம், அவர்கள் தவம் செய்ததற்கான சில குகைகள்லாம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள பெரிய மாற்றம் படைப்போட தத்துவத்தில் என்ன ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஓம். இந்த பிரணவ மந்திரத்துக்கு முழு விளக்கத்தை யாராலையும் அறியறதுக்கு ரொம்ப கடினம். இந்த பிரணவ மந்திரத்தை அவ்வளோ பொக்கிஷமாக ஒரு பெரிய செயலாக, அந்த பிரணவ மந்திரத்தையே இந்த உலகமாக பார்க்கறதுக்கு என்ன செயல் அப்படின்னா இந்த படைப்போட ரகசியம் அதில் இருக்குது. இந்த உலகம் போற்றி வைக்கப்பட்ட போது, இந்த உலகம் தோன்றப்பட்ட போது பிரபஞ்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி கருங்குழியாக இருந்த இடம் ஒரு டயத்தில் அதுக்கப்புறம் மாற்றத்தை அடைந்து நீல நிற பேர் ஒளியாக 2 தன்மை கொண்ட சந்திரன் சூரியன் தன்மை கொண்ட பேராற்றல்கள் தோன்றப்பட்ட போது அந்த செயல்கள் ஒரு இறைவன் தோன்றிவிட்டான். ஒரு ஆற்றல் சும்மா கடந்த இடம், அதை கடவுள்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி கடவுள்னு சொல்கிறோம்? ஏன் கடவுள்னு சொல்லணும்? ஏன் சித்தர்கள்னு சொல்லணும்? ஒரு கருங்குழியாக இருக்கப்பட்ட இடத்துக்குள்ள ஒரு இயற்கையாகவே இந்த பூமி, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா வெடிப்பால் உருவாகியிருக்கு, இந்த உலகம் வெடிப்பால் உருவாகியிருக்கு, அண்ட சராசரங்களும் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு வெடிப்பால் ஒரு உயிர் துளி உருவாயிருச்சு, ஒரு கோள்கள் உருவாயிருச்சு, சூரியன் உருவாயிருச்சு, சந்திரன் உருவாயிருச்சு, இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நாசாவிலேயே பல்வேறுபட்ட விஞ்ஞான ரூபமாக ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால்
எங்களுடைய அனுபவத்துக்குள்ளே இருந்து அதை என்ன எப்படி விளக்குறோம், அதை எப்படி சொல்ல முற்படுறோம் அப்படின்னா, அங்கே தோன்றப்பட்ட அந்த கருங்குழின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு செயல் வடிவமாக கருங்குழியை பயன்படுத்த முடியாத வேறு மாதிரி தன்மையில் இருந்ததை ஒரு நீல நிற பேர் ஒளி தோன்றி அந்த நீல நிற ஒளியிலிருந்து 2 சலனங்கள் அந்த மையமாக அந்த சூரியன் சந்திரனுக்குள்ளே அந்த செயலாக்கத்துக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு ஈர்ப்பை கடவுள் உண்மையான செயல் எதை சொல்லணும் அப்படின்னா கடவுள்னா அதை ஈர்ப்பு அப்படிம்பாங்க. ஈர்ப்புனா ஈர்த்துக்கிறது, ஈர்க்கும் சக்தி உண்டு. ஒரு இறைவன் அப்படிங்கிறவனோட பொருளே அப்படி வசீகரப்படுத்துறது, தன்னை அறியாமையே போய் அங்கே நின்று தன்னையே மறந்து போயிடுறதுங்கிறது தான் இறைவனோட செயல். அப்போ அங்கே இறைவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அது இறைவனாக எப்படி மாறுது? ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பேராற்றலாக இருக்கிற ஒரு அணு துவல்கள் எப்படி இறைவனாக மாறும்? அந்த இறைவன்ங்கிற பேரை எப்படி பெறுது? சிவன்கிற பேரோ, பார்வதிங்கிற பேரோ, பெருமாள்ங்கிற பேரோ, ராமன்கிற பேரோ, கிருஷ்ணன்கிற பேரோ, எந்த பேருமே தாண்டி காமனாக இறைவன் என்று பல மதங்களால் அழைக்கப்படுறதுக்கு மையமாக இருக்கிறது எது இருக்குது அப்படின்னா அது ஈர்ப்பு தான். அந்த ஈர்ப்புக்கு முக்கியமான செயல் வடிவம் எதுன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பிரணவ் மந்திரத்தை சொல்லுவாங்க. இந்த பிரணவ் அப்படிங்கிற ஓம் என்ற இந்த சொல்லாடல் அதுக்கு முழு செயல் என்னன்னா இசை அப்படின்னு பொருள். இந்த இசை அப்படின்னா இந்த இசை தாங்க இறைவன் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்ததே இந்த இசை தான். இந்த இசையால தான் ஒரு அணு கடவுளாக மாறினுச்சு. அப்போ அந்த இசை அப்படிங்கிற அந்த அணுக்கள், உருவான அணுக்கள் எப்படி இருக்குன்னா ஒரு 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 அதோடைய ஆற்றல் வெளிப்படும் போது அதை சுவாசிக்கிறவனோ இல்லை அதை பார்க்குறவனோ அதை காதில் கேட்குறவனோ வியர்ந்து போய் அப்படியே தன்னை மறந்து போய் நின்னுறான். இந்த பிரம்மம் அப்படிதான் தன்னையே கரைச்சான் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இசை தான் கரைச்சிப்படுது. அந்த இசைங்கிறது என்னன்னா ஒரு பேர் ஆற்றலுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த செயலே அதை இசை வடிவமாக, இசையையே காற்றுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இசைக்குள்ள ஒரு உருவம் கிடையாது. ஆனால் ஒரு சத்தத்தை நீங்கள் இசைச்சிங்கன்னா அதுக்கு உருவம் இல்லை. அந்த அந்த பொருள் அது ஒன்று, அந்த இசைக்கிறவர் ஒன்று, அந்த குரல், அந்த அந்த இசையிலேருந்து வர்ற டோன், இதை 3 தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோடைய வடிவம். இது எல்லாமே இந்த 3மே சொல்லுவான், ஒரு இசை கருவியாக இருப்பதும் இறைவன், இசைக்கிறவரும் இறைவன், அந்த இசையும் இறைவன், அதை கேட்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சாதாரண ஒருத்தர் சொல்லுவார். அப்போ கேட்கும்போது பெரிய சித்தர்கள்னு நீங்கள் சொல்கிற முனிவர்கள்னு சொல்கிற கேட்குற சில உயிர் துளிகள்லாம் அதில் அந்த பரவசத்தில் ஆழ்ந்து போய் கரைஞ்சு போயிடுது, தன்னையே மறந்து போயிடுது. அதுதான் சமாதி நிலை என்று சொல்வார்கள். அப்படியே ஒன்றுமற்ற நிலையில் அப்படியே சலனமற்று நிற்கிறது. அதனால தான் சிவபெருமானுக்கு உண்மையான பேரே இசை. ஓம் கடவுள் அப்படிங்கிற செயலே அந்த இசைங்கிற ஒரு செயல் சித்தியாகணும். அந்த இசை அதுதான் இறைவனோட இசை. நம்ம ஊரில் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம கோவில்களில் கேட்குற இசையெல்லாம் இல்லை. இசை என்பது ஒரு பெரிய சித்தி பண்ணுற பெரிய அனுபவம். அந்த இறைவன் அப்படிங்கிற முதல் வார்த்தை அந்த உலகத்தில் முதல் முறையாக தோன்றப்பட்டதே அந்த இறைவனுக்கு ஈர்ப்பு சக்தி. இது யார் பார்த்தாலும் ஈர்த்துருவாங்க. அப்படி ஒரு பிரகாசம் எதுனா அந்த இசையாக ஒரு சவுண்டாக அதோடைய வெளிப்பட்டுச்சு. அதோடைய செயல் வடிவம் அதுலேருந்து கசிஞ்சு வர்ற அந்த காற்றுலேருந்து வர்ற அந்த அணுக்களுடைய செயல்லேருந்து வெளியில் வர்ற ஒரு ஏர் இருக்குல்ல, அதை எவன் சுவாசிக்கிறானோ எவன் காதில் கேட்குறானோ வியர்ந்து போய் நின்னுறான். இதான் பொருள். இதை தான் எல்லா கோவில்கள்லையும் நால்வர்கள் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சிவன் அங்கே கோவில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற மேலே பிரம்மத்தில் உருவான அந்த ஒரு இறைவன் இருக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அதே போல் இந்த உலகம் முழுக்க நிறைய இடங்களில் அந்த இறைத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட நோக்கமாகி ஒரு இடத்துக்குள்ள அந்த ஈர்ப்பு சக்தி கொண்ட மிக மனிதனை ஈர்த்து கொள்ளக்கூடிய செயல் வடிவத்தை தான் கோவிலாக சிவன் தோன்றும் போது
அதுலேருந்து வெளியில் வர்ற இசை தான் நால்வர்கள். அந்த அப்புறம் அருணகிரி, எந்த 63 நாயன்மார்கள் அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் பாடும்போது கொஞ்சம் சுதி கொடுங்கம்பாங்க. அந்த சுதி இருந்தால் தான் பாடுறவர் எடுத்து பாடுவார். இப்போ கம்போஸ் பண்ணுறாருன்னா ஒரு டியூனை கம்போஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி அவர் வந்து அந்த டியூனுக்குள்ளே பாடணும்னு ஒரு சிங்கருக்கு சொல்லி கொடுப்பார். இதுக்குள்ளே பாடணும், இதுக்குள்ளே சுதியோடு பாடணும், அந்த சுதியை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ தான் என்ன நடக்கும்னா அந்த லயம் ஒருத்தவங்க கேட்குறவங்களுக்கு பிழை இல்லாத லயம் கிடைக்கும் அப்படின்னு பொருள். அப்போ அந்த கோவிலுக்குள்ள நால்வருங்கிற அந்த இசை சிவனால், சுதி என்பது சிவன், அந்த சுதியை கேட்டோன்னா நால்வர்கள் பாடுகிறார்கள். இப்போ அந்த நால்வர்கள் பாடு இசை வெளியே வரும்போது, அந்த பாடலாக வரும்போது எத்தனையோ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வியர்ந்து போகிறார்கள். அதை கேட்டுட்டு அப்படியே மெய் சிலுத்து போறாங்க. இதுதான் அதோடைய செயல். திருப்புகழே இசைதான், திருவாசகமே இசைதான், திருமந்திரமே இசைதான், திருமூலரே இசைதான். ஒரு யோகி அவதரிச்சிட்டாரு அப்படின்னா அவரை பார்த்துட்டு பார்க்க முடியலங்க கண் கொண்டு. அவரோட ஞாபகமாகவே இருக்கு, அவரோட செயலாகவே இருக்கு. சித்துங்கிறதுக்கு பேரே உயிர் துளி, ஜீவன்னு சொல்லுவாங்க. அதுதான் சித்து. பல உயிர் துளிகளை சேகரித்து சேகரித்து உள்வொளியாக பெருக்கி ஒரு செயல் வடிவமாக தன்னுடைய உயிர் சக்திகளே வைத்து ஒருத்தன் ஒரு ஈர்ப்புக்குரிய ஒரு மக்கள் அவங்களுடைய குறைகளையோ அவங்க எண்ணுகிற காரியத்தை ஒருத்தன் சித்தி பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் சித்துன்னு சொல்லுவாங்க. சித்துங்கிறது மேஜிக் கிடையாது, உயிர் துளிகள், அனைத்தும் உயிர் துளிகள். இந்த உயிர் துளிகளை ஒருத்தன் அதிகமாக சேகரிக்க முடியும் அப்படின்னா குண்டலினி சக்தியால் தான் ஒருத்தன் சேகரிக்க முடியும். ஒருவன் மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் தவம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அந்த குண்டலினி சக்தியாக 2 நாடிகளையும் ஒன்று சேர்த்து ஒரே தன்மைக்குள்ள போய் அந்த செயல் வடிவமாக நின்று பல ஆயிரம் உயிர் துளிகளை சேர்த்து பல்வேறுபட்ட அந்த ஈர்ப்பு தன்மைகளை ஏற்படுத்துகிறான். தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து தான் இந்த சித்தை செய்கிறான். அப்போ நீங்கள் ஒரு யோகியை பார்த்து வியர்ந்து போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த இசை சித்தியானா மட்டும்தான் அந்த யோகிகிட்ட இருந்து நீங்கள் அப்படியே விலகாமல் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெறுறீங்க. சில பேருக்கு ஒரு யோகியோடையோ கடவுளோடையோ அந்த இசை காதில் கேட்காம இருக்கும். அதனால தான் எத்தனை முறை செவிடங்காதில் சங்கெடுத்து ஊதினாலும் கேட்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதோட முக்கியமான பொருளே இதுதான். அதை தான் நம்ம யோகிகள் அவனுக்கு கர்மவினை இருக்கிறதுனால, அவனுடைய முன்ஜென்ம பாவத்தினால அங்கே இசைக்கப்படுகிற இசை அவனால் அறிய முடியவில்லை, அவனால் கேட்க முடியவில்லை, அந்த இசை காற்றோடு கலந்து கிடப்பதை அவனால் உணர முடியவில்லை. வெட்ட வெளியில் ஆகாயத்தில் இங்கே உலா வந்து கொண்டிருக்கின்ற பேர் ஒளிகளைய, பேர் ஆற்றலைய, பேர் அணுக்களையே ஒரு சாதாரண இயல்பான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான 140 கோடி மக்களுக்கு மேலே இந்தியாவில் வசிக்கிறான். அத்தனை பேராலையும் ஒவ்வொரு நாளும் இந்த பேராற்றலை உணர்வதோ அதை கிரகிப்பதோ கஷ்டமாக இருக்குது. சில இடங்களில் அந்த இசையோடைய லயத்தை உணர்கிறான். அந்த செயலாக்கத்தை உணர்ந்து அங்கே போய் நான் மெய் செலுத்து போயிட்டேன், அங்கே நான் அப்படியே என்னையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமாக எடுத்துக்கிறான். அப்புறம் அவன் வெளியில் வந்துட்டானா அந்த இசை அவனுக்கு கேட்பதே இல்லை. வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா சத்தம், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட சத்தம், டிவிகளோட சத்தம், இங்கே செயற்கையாக இசைக்கப்படுகிற இசையோட சத்தம், இது எல்லாம் அவனுக்கு கேட்குது. இந்த செயற்கையான சத்தத்திலிருந்து அவனால் விடுபட முடியாமல் தவிக்கிறான். செயற்கை சத்தத்தையே பெரிய சத்தமாக நினைத்து கொண்டு 16 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் ஆண் பெண்ணுகள் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் செயற்கை சத்தத்தை கேட்டே வளர்கிறவங்க. செயற்கை சத்தத்தையே பெரிய சத்தமாக, இதுதான் நிஜமாக சத்தம், இதுதான் நிஜம். என் தாய் தந்தையினருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு, கோயில் குளம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, தியானங்கிறாங்க, சாமியார் பின்னாடி போகிறாங்க, நம்ம இதுதான் சரியான விஷயம், அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு அவன் காதுக்குள்ளே கேட்கப்படாத ஒரு பேர் ரகசியத்தை, பேர் உண்மையை அறியாமல்
பொய்யையே உண்மை என்று நிறைய மாணவ மாணவிகள் அறிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பட்டம் படித்த பெரிய பெரிய மேதைகளே 40-50 வயசானவங்களே இந்த செயற்கை சத்தம் தான் பெரிய சத்தம், இதுதான் நிஜம்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. இந்த செயலை தான் ஒரு யோகி வர்றார் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அவருடைய செயலுக்கு என்ன பண்ணுறாங்க, அவரோட வடிவத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மங்களகரமாக இருக்கட்டும், மங்கள வாத்தியம் வைங்க. ஒரு கோயிலுக்குள்ள இசையை இசை கருவியை வச்சு இசைக்கப்படுறது, சங்கொலியை இசைக்கப்படுகிறது, ஒரு இறந்த வீட்டில் தப்பு ஒலி இசைக்கப்படுகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இசை தான் இறைவன். அப்போ அந்த இசை ஒலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இறைவனுடைய இசையை நம்மளால் அறிய முடியலை. அப்போ செயற்கையாக ஒரு இசையை ஒரு கருவியை வச்சு நம்ம இசைத்து அதுலையாவது ஒரு லயத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் நம்ம அடைஞ்சிக்கிறோம். ஒரு யோகி என்பவன் செயற்கையாக நீங்கள் எத்தனை வயலினை வாசித்தாலோ எத்தனை ஃப்ளூட்டை வாசித்தாலோ அதில் மயங்க மாட்டான். இதுக்காக தான் நம்ம பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னது, பெரிய பெரிய யோகிகள் சொன்னது, நாமளும் சொல்வது. ஒரு மகுடிக்கு பாம்பு எப்படி வருது அப்படின்னா, அந்த இசை என்பது அதுதான், அந்த செயல்தான். பாம்புக்கு காதே கிடையாதும்பாங்க. அப்புறம் எப்படி ஒரு இசைக்கும் போது ஒரு பாம்பு நாகம் வருது, மகுடி ஊதும்போது? அப்போ அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகியை வணங்குவதற்காக எல்லோரும் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த இசையை அவன் வசப்படுத்தியிருந்தால் மட்டுமே அவனை விட்டு அகலாமல் அவர்கள் நின்று போவார்கள். நான் ஆழ்ந்து போனேன், நான் அதுவாக போனேன், நான் அவரை பார்த்து பேரானந்தத்துக்குள் ஆனேன், நான் அப்படியே கரைந்து போனேன், நான் அப்படியே வியர்ந்து போனேன், நான் என்னையே மறந்து போனேன், மனமற்ற நிலைக்கு போனேன், நான் என் தாய் தந்தையை மறந்து போனேன், என் உறவுகளை மறந்து போனேன், என் பணியை மறந்து போனேன், நான் என் உடலையே மறந்து போனேன். பெரும் யோகி என்ன சொல்றான் என்றால், உடலையே கரைத்து விட்டேன். எப்பட்றா கரைத்தனா, இசைக்க சிவனோட இசைக்கு முன்னால் என் உடல் கரைந்து மிளகுபத்தி மாதிரி உருகி போயிடுச்சு. இதுதான் ஒரு செயல் வடிவம். வடலூர்ல இருக்கிற அந்த ஒரு மகா சக்தி மறைந்தது, மகாவதார் பாபா தோன்றுகிறார், மறைகிறார் என்றால் அந்த இசையால் தோன்றவும் முடியும், மறையவும் முடியும். ஒரு மலர் எப்படி மலர்கிறது, ஒரு மலர்களை எப்படி 1000 வண்டுகள் மொக்கிறது, அதுபோல ஒரு யோகிகளிடம் அந்த இசைத்தன்மை இருந்தால் மட்டுமே வருவாங்க.